ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேறு லெவல் ஃபோட்டோ எடிட்டிங் டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட நேம் வந்து ஸ்னாப் எடிட். இது வந்து ப்ரௌசர் வழியாகவும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும், ஆப் வழியாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும், யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. இப்போ அதோட வெப் ப்ரௌசர் வழியாக போய் எடிட் பண்ணுறது தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் விஷுவல் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, ஆப்ஜெக்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறது, உங்களால் இது ஈஸியாக சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடிட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு கன்வீனியன்ட்டான வேவாக இருக்கும். ஈஸியாக உங்களால் எடிட்டும் பண்ணிக்க முடியும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பேக்ரவுண்ட் வந்து உங்களால் இருக்கிற பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு ப்ளைன் வச்சுக்க முடியும். நீங்கள் மற்ற பேக்ரவுண்ட்ஸையும் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். அதோடைய ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஸ்னாப் எடிட் ஏஐ ஃபோட்டோ எடிட்டர் அப்படிங்கிற ஆப் தான் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஷன்ஸ் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன ஃபோட்டோ எடிட்டிங் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பேக்ரவுண்டை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லெவல் ஆஃப் ஃபோட்டோ எடிட்டிங்ஸ் தான் ஃப்ரீயாக இருக்கும். ப்ளஸ் அது ஒரு 3 ஃபோட்டோஸ் தான் உங்களால் ஒரு பெர் டேக்கு பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே போனால் நீங்கள் ப்ரோ வெர்ஷன் போகிற மாதிரி இருக்கும். ப்ரோ வெர்ஷன் வந்து கொஞ்சம் காஸ்ட் இன்க்ளூடாக இருக்கும். அதில் ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டில் வந்து ஃபோட்டோ எடிட்டிங் டூல் பார் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். அதுக்கு நான் தோனியோட இமேஜஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். தோனியோட ஃபோட்டோ வந்து ஒரு ஃபோட்டோ ஃபெச் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்கும். ஒரிஜினல் ஃபோட்டோவிலேருந்து நம்ம எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வருதுங்கிறத பாருங்கள். கிளாரிட்டி வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். ஒரிஜினல் ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி இருந்ததை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி மாற்றிருக்கு. இப்போ நீங்கள் அதில் சைடில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த கலர் பேக்ரவுண்டில் கொடுக்குறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து வந்துடும். ஃபோட்டோவோட ஒரிஜினல் குவாலிட்டி வந்து எந்த இதுலேயும் சேஞ்ச் ஆகாது. பேக்ரவுண்ட் மாற்றிட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பாருங்கள், நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்டோட இமேஜஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வந்துருக்கும். இது ஒரு ஈஸியான ஃபீச்சர்ஸாக இருந்துச்சு. என்னோடய ஃபோனில் வந்து சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு கன்வீனியன்ட்டான வியூவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதில் இதே மாதிரி நிறையா டூல்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெப் ப்ரௌசரில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களால் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இப்போது ஒரு ஃபோட்டோவிலேருந்து ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஆட்டோ ஏஐன்னு இருக்கும். ஆட்டோ ஏஐங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறது தனித்தனியாக டிடெக்ட் பண்ணும். இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை அது இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ரஷ்ஷுங்கிற டூல் இருக்கும். அந்த ப்ரஷ்ஷில் வந்து சைஸஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த தலைங்கிறத டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு தலை அப்படிங்கிறத நான் எரேஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். இது வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறக்கோ இல்லை ஏதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் போகிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், அந்த ஃபோட்டோ வந்து நிறைய பேர் பின்னாடி நிற்கிறாங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பாருங்கள், இப்போ ரிமூவ் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் ரிமூவ் ஆயிரும். நீங்கள் இது போக நீங்கள் இமேஜில் எடிட் பண்ணணுன்னாலும் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஆப் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ஸ்டார்ட் எடிட்டிங்ட்டு வரும். நீங்கள் எந்த இமேஜ் உங்களுக்கு ரெக்யூர்டோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணி லோட் பண்ணிங்க. நான் தோனியோட இமேஜ் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது.
அதில் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வரும், டெக்ஸ்ட்டு வரும், வேறு பேக்ரவுண்டு ரிமூவர் வரும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து டூல்ஸ் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூல்ஸ் போகிறேன். டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்சிங் இருக்கும், எரேஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் ரிமூவர் இருக்கும். அதில் ஏஐயில் டிடெக்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணி காட்டுது. அதில் வந்து தோனியோட இமேஜ் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ அதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மொபைல்லே உங்களுக்கு ஒரு இமேஜ் எடிட் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து நியர்லி இப்போது ரீசெண்ட் ஒரு 2 மந்த்தாக வந்து கண்டினியூஸாக இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளால் சின்ன சின்ன எடிட்டிங்ஸ்க்கெல்லாம் வந்து இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் என்ஹான்சர். இமேஜ் என்ஹான்சர் வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு அவுட்புட் வந்து ஒரு ரிசல்ட் 1, ரிசல்ட் 2, ரிசல்ட் 3ன்னு காமிச்சிருக்கும். நம்மளுக்கு எது ரெக்கார்ட் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிருக்கு. நீங்கள் எடிட் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா அதில் நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ப்ரோன்னு போட்டுக்கிறது வந்து அது வந்து அமௌண்ட் கட்டி நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வாங்கினீங்கன்னா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி வந்து ஃப்ரீயாக இருக்கிறது எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுலேயே வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா நான் இப்போது நிறையா இது செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறது, ப்ளஸ் வந்து மல்டிபிள் தோனி இருக்கிறது, இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிறது, கன்வீனியண்ட்டாக இருக்கிறது, ப்ளஸ் எப்படி நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்குக்காக வேணும் அப்படின்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். நிச்சயமாக யார் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்ட்டு. அப்போ தான் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும், சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் 1 கிளிக்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதில் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ப்ரோ வெர்ஷன் போகாமல் நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 இமேஜ் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போது 3 டைம்ஸ்க்கு மேலே பண்ணும்போது என்ன மாதிரி எரர் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்களே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்தளவுக்கு வெப் ப்ரௌசர் ஆகட்டும், ஆப் ஆகட்டும், யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப நீட்டாக அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. என்ன இதில் ஆப்பில் வந்து அடிக்கடி ஆட் வந்துகிட்டே இருக்கும். ஒரு இதுலேருந்து இந்த இது கன்வெர்ட் பண்ணும்போது ஆட் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒன்று தான் பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எரர் வந்து பார்த்திங்கன்னா யூ ரீச் டெய்லி லிமிட்னு சொல்லிட்டு 3 ஃபோட்டோஸ் தான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் ப்ரோ வெர்ஷன் போகணும் அப்படின்னிங்கன்னா இதுதான் சார்ஜஸ் ப்ரோ வெர்ஷனுக்கு. 3 days ஃப்ரீ ட்ரையல்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3 daysக்கு மட்டும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ப்ரோ வெர்ஷன் தான் போய் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும். தேங்க்யூ.